الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم العظيم. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அயராது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் அடியார்களே, என்று ஓதிய சூரத்துல் அன்பியா, இந்த சூராவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். குறிப்பாக சொல்ல போனால் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாயகமே, நாம் உங்களை இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக இறக்கியிருக்கிறோம் என்று கூறி காட்டுகிறார். எந்த நபிக்கும் வழங்காத பாராட்டை அருட்கொடை என்பதாக அல்லாஹ் இங்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். பெருமானார் அருட்கொடை என்றால் யாருக்கெல்லாம் நாயகம் அருட்கொடையாக இருக்கிறார்கள்? ஆலம், அகிலத்தார் என்ற இந்த வார்த்தைக்கு இப்படி பொருள் கொள்கிறார்கள். சுமார் 20,000 ஆலம்கள் இருக்கிறதா? அந்த 20,000 ஆலம்களிலே ஒன்றுதான் இந்த உலகம். ஒன்றுதான் இந்த உலகம் என்றால் மீதி இருக்கக்கூடிய அத்தனைக்கும் அருட்கொடையாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்புக்கு முன்னால் இருப்பவர்களுக்கும் நாயகம் தான் அருட்கொடை, பெருமானாருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் நாயகம் தான் அருட்கொடை, பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய நமக்கும் நாயகம் தான் அருட்கொடை. எந்த காலகட்டத்திலும் பெருமானாருடைய அருட்கொடை என்பது பொருந்தும். முக்காலத்திலும் வாழ்ந்த மாணவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால் வரை நாம் எதை எடுத்தாலும் நாயகம் இந்த உலகத்தில் அருட்கொடையாகத்தான் இருக்கிறார்கள். எனவேதான் சஹாபாக்கள் பெருமானாருடைய முடி வெட்டினால் அந்த முடி தனக்கு வேண்டும் என்று முந்தியடித்துக் கொள்வார்களா? நாயகம் ஒது செய்தால் ஒது செய்துடைய மிச்ச தண்ணீர் எனக்கு கிடைக்காதா என்று தவம் கிடைப்பார்களா? ஏனென்றால் அவர்கள் நாயகம் எந்த அளவுக்கு அல்லாஹ் அருட்கொடையாக இந்த உலகத்தில் இறக்கிருக்கிறான் என்பதை உள்வாங்கினார்கள். எனவே பெருமானாருடைய பரக்கத்திற்காக அந்த சஹாபாக்கள் காலம் கடந்தார்கள். சில நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டிய முடிகளை ஒரு சில சஹாபாக்களுக்கு 1-2 முடியாக கொடுப்பார்கள். இந்த முடிகளை அதிகமாக வாங்கிய சஹாபி என்று ஒரு சஹாபி இருக்கிறார், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. நாயகத்தினுடைய முடியை அதிகம் சேகரித்த சஹாபி இவர்தான். சரி, இந்த முடியை வாங்கிய அந்த சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? வாங்கிய அந்த ஒரு சிறு முடிகளை தங்கள் வீட்டில் கொண்டு போய், வீட்டில் முடியாதவர்கள் இருந்தால் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அந்த முடியை போட்டு மீதி அந்த தண்ணீரை எடுத்து குடிப்பார்களாம். நோயாளிகளுக்கு ஷிஃபாவாக பெருமானாருடைய முடியிலிருந்து வந்த தண்ணீர் அது ஆகி போகும். எதற்காக சொல்ல வருகிறேன்? நாயகம் அருட்கொடை எப்படியெல்லாம் பெருமானார் அருட்கொடையாக இருந்திருக்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மட்டும் நாயகத்தினுடைய ரோமங்கள் அதிகமாக எப்படி காணப்பட்டது? ஒரு தடவை மதீனாவுக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த விருந்தாளியை உங்கள் வீட்டிற்கு யார் அழைத்து செல்ல தயாராக இருக்கிறீர்கள்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் எழுந்து, நாயகமே நான் தயார் என்று சொன்னார்கள். அப்ப உங்க வீட்ல எல்லாம் ஏற்பாடும் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஏற்பாடை பத்தி பேசல, இல்லை நாயகமே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அழைத்து விட்டு போய்விட்டார். வந்த அந்த ஒரு விருந்தாளிக்கு அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய உணவு என்று பார்த்தால் ஒருவர் வயிறு நிரம்ப சாப்பிடலாம் அந்த உணவு தான் இருக்கிறது.
இப்ப ஒருவருடைய உணவை வைத்துக் கொண்டு இவர் எப்படி சம்மதித்தார்? பொதுவாக விருந்தாளியை உபசரிப்பது என்பது நாம் சில நேரங்களில் தவறாக எண்ணிக் கொண்டிருக்கிறோம். என்னன்னா, அவரையே உட்கார்ந்து அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு கவனிப்பது அல்ல. விருந்தாளியுடைய கவனிப்பு என்பது அவருக்கு தேவையான எடுப்பு வைப்பதை விடவும் மேலாக யாராவது ஒருவர் அவருடன் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். அப்பதான் அவரால் நன்றாக உண்ண முடியும், மனம் பூசாமல் எடுத்து சாப்பிட முடியும். அவர் மட்டும் உட்கார்ந்து சாப்பிட்டார் என்றால் ஒரு கட்டத்தில் அவருடைய உணவுக்கு அவ்வளவாக அவர் சாப்பிட முடியாது, வெட்கப்படுவார், கூச்சப்படுவார். அதனால விருந்தாளிகள் கவனிப்பினுடைய ஆக சிறந்த முறை என்பது விருந்தாளியுடன் வீட்டார்களும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய இந்த உணவை வைத்து அவரும் உட்கார்ந்து சாப்பிட்டால் விருந்தாளிக்கு என்ன மிஞ்சம்? வீட்டாரிடம் சொன்னார், குழந்தைகளை விளையாட்டு காட்டி தூங்க வைத்து விடுங்கள். அடுத்து அந்த ஒரு ஆளுக்கு சாப்பாடு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன், அந்த ஒரு ஆளுடைய சாப்பாடை எடுத்து வந்து வையுங்கள். 2 தட்டை கொண்டு வாருங்கள். 2 தட்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தட்டு, வந்த விருந்தாளிக்கு ஒரு தட்டு. எல்லாம் சரியாக இருக்கிறது. சாப்பாடை எடுத்து முதலில் விருந்தாளிக்கு வைக்க வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு எடுத்து வைத்தார்கள் விருந்தாளிக்கு சாப்பாடை. அந்த நேரத்தில் சரியாக மனைவியிடம் சொல்லிவிட்டு வந்தார், நான் அவருக்கு சாப்பாடு வைக்கும் பொழுது விளக்கை அணைத்து விடு. இப்ராஹிம் லைட்லாம் அணைக்க இல்லையே, ஒரு விளக்கு தானே, அப்ப விளக்கை அணைத்து விடு. விளக்கு அணைந்து விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எப்போது வருமோ தெரியவில்லை என்று சொல்லி, என்னவோ எப்போது அந்த திரி வந்து பத்தவோ தெரியவில்லை என்று சொல்லி சாப்பிடலாம் என்று சொல்லி அவர் தட்டில் எந்த சாப்பாடும் இல்லை, விருந்தாளிக்கே வைத்துவிட்டு சும்மா சைக்கிளையாக தன் தட்டிலே போடுவதை போல போட்டுக் கொண்டார். வந்த விருந்தாளியும் அவரும் சாப்பிடுகிறார், நாமும் சாப்பிடுகிறோம் என்று பேசி சரியாக சாப்பிட்டு முடித்து கை கழுவிய பிறகு விளக்கை ஏற்றப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று ஃபஜ்ருடைய காலையிலே தொழுது முடித்தவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னார்களாம், நீங்கள் செய்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டது. அபூ தல்ஹா, உங்களை பற்றி அல்லாஹ் பாராட்டி சொன்னார். ஒரு விருந்தாளியை உபசரிப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி எடுத்து சொன்னார்கள்? இப்ப நமக்கு இங்கு என்ன விஷயம் என்றால், இதற்காக அவருக்கு ஏதாவது ரசூலுல்லாஹ் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். எனவேதான் ஒரு ஹஜ்ஜிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடி வெட்டும் பொழுது தன்னுடைய இடது பக்கமாக இருந்த அத்தனை முறைகளையும் ஐன அபூ தல்ஹா, ஐன அபூ தல்ஹா என்று கூப்பிட்டு அப்படியே கொடுத்து விட்டார்கள். நாயகத்தினுடைய ரோமங்களை அதிக சேகரித்த சஹாபியாக அவர் ஆகி போகிறார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அவர்களுக்கு இப்படியும் ஒரு பட்ட பெயர் சைஃபுல்லாஹ் என்று சொல்வார்கள். போர்களில் பின்வாங்கி ஓடாத மகாபெரும் சஹாபி, புதமுருகு காட்டு ஓடாதவர்கள். அவர்கள் எந்த போருக்கு போனாலும் அது வெற்றியாகத்தான் அமையும். அவ்வளவு வீரதனமான சஹாபி. இந்த சஹாபி ஒரு தடவை தலைப்பாகை கட்டி கொண்டு குதிரையிலே போர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று அந்த தலைப்பாகை அந்த அவ்வளவு நல்ல உச்சகரமாக போர் புலிக் கொண்டிருக்கும் பொழுது வெட்ட வருபவன் கொஞ்சம் கீழே குனியும் போது தலைப்பாகை மீது பட்டு தலைப்பாகை கீழே விழுந்து விட்டது. தலைக்கு வந்த அந்த வாள் தலைப்பாகையோடு முடிந்து விட்டது. ஆனாலும் கூட அந்த தலைப்பாகை விழுந்து விட்டதே என்று எடுப்பதற்கு முயற்சி செய்கிறார். சுற்றியிருந்த சஹாபாக்கள் பார்க்கிறார், எதற்கு இவர் இதை எடுக்க முயற்சி செய்கிறார்? வந்த வாள் தலையில்லாமல் தலைப்பாவோடு போய்விட்டது என்று அடுத்து போரிடாமல் அதை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்தில் குதிரையிலிருந்து சரமாரியாக இறங்கி அந்த தலைப்பாகை எடுத்து போட்டு விட்டு அடுத்து போர் புரிய ஆரம்பித்து விட்டார். போர் புரிந்து முடித்தவுடன் தான் சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன போனா போது அந்த தலைப்பாகை இதை விட்டு உயிருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தாக இருக்கும்போது ஏன் அதை எதிர்க்க வேண்டும்? சொன்னார்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு தலைப்பாகை தலையில் வைப்பதற்கு அல்ல, அதை விட முக்கியம் அதற்குள் நாயகம் கொடுத்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு கொடுத்த 2 முடி பெருமானாருடைய முடி இருந்தது. இந்த முடிதான் இதுவரையும் என்னை வீர சஹாபியாக எல்லாரிடத்திலும் எடுத்து காட்டியது. அதை நான் இப்பொழுது விட்டுவிட்டால் நான் எப்படி மக்களிடத்திலே வீரமானவனாக ஆகி போவேன்? பெருமானார் எப்படி எல்லாம் அருட்படையாக இருந்தார்கள் என்று நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். வெறுமனே நாயகம் இந்த உலகத்திற்கு அருட்படை என்று முடிப்பதல்ல. பெருமானார் அருட்படையாக ஆகி போகிறார்கள் என்றால் எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் அருட்படையாக இருக்கிறார்கள்? ஏராளமான இபாதத்துகள் செய்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துகளுக்கு சமமாக உலகத்தில் யாரும் இபாதத் செய்வது கிடையாது, செய்யவும் முடியாது. அவ்வளவு நபியாகவும் அல்லாஹ் தாக்கத்தை கொடுத்திருந்தார். ஆசையாகவும் ரசூலுல்லாஹ் அவ்வளவு ஆர்வமாகவும் இபாதத் செய்தார்கள். ஆனாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இபாதத்துகளை தொடராக செய்யாமல் விட்டிருக்கிறார்கள். ஒரு மிஸ்வாக் எடுத்தா எல்லா நேரமும் பொது செய்யும் பொழுதெல்லாம் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று நாயகத்திற்கு ஆசை.
ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நான் இப்படியே செய்து விட்டால் அது ஃபர்லாக போய்விடும் என்று பயப்படுகிறேன். ஃபர்லாகி விட்டால் என் உம்மத்தினர்கள் கஷ்டப்படுவார்கள். என்னுடைய உம்மத்திற்கு கஷ்டப்படுத்துவதற்காக, கஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காக நான் இந்த இபாதத்தை விடுகிறேன். பல இபாதத்துகள் நாயகம் இப்படியே விட்டிருக்கார்கள். நாயகமே ஏன் இதை விட வேண்டும்? எனது உம்மத்திற்கு சிரமமாக ஆகிவிடக் கூடாது. யார சொல்லலாம், நீங்கள் இதை வளமாக செய்வீர்களை இப்பொழுது ஏன் விட்டு விட்டீர்கள்? இல்லை, என் உம்மத்து கஷ்டப்பட்டு விடக்கூடாது. இஷாவினுடைய தொழுகையை பின்னால், அதாவது கிட்டத்தட்ட அரை பகுதிக்கு மேலே நடுச்சாமத்தில் தொழுக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்றாலும் என் உம்மத்திற்கு அது சிரமமாகிவிடும் என்பதற்காக நான் செய்வதில்லை. பெருந்தொடர்களுடைய குளிப்புக்கு உடனே குளிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எப்போதுமே. ஆனாலும் எனது உம்மத்திற்கு அது சிரமமாகிவிடும் என்பதற்காக ஒது செய்துவிட்டு நான் படுத்து விடுகிறேன். இப்படி ஏராளமான சட்டங்கள் இந்த உம்மத்திற்கு சிரமம் என்று விட்டதினால்தான் அல்லாஹ் அந்த நபியை உச்சத்தில் நிற்பாட்டி இவர்கள் தான் உலகத்திற்கு அருட்கொடை என்று சொல்லிவிட்டார். நாயகம் ஏன் அருட்கொடையாக ஆகி போகிறார்கள் என்றால் இப்படித்தான் ஆகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் அருட்கொடை கிடையாது. நல்ல இபாதத்து உடையவனுக்கு மட்டும் நாயகம் அருட்கொடை கிடையாது. பாவிகளுக்கும் பெருமானார் தான் அருட்கொடை. எவ்வளவு பெரிய பாவியானாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து நின்று தனது பாவத்தை ஒப்பிக்க தயாராக இருந்தார்கள். ஒரு சஹாபி இப்படியே வந்து சொன்னார், எனக்கு இஸ்லாத்துல எல்லாம் புரிஞ்சிருக்கு, ஆனா ஒண்ணே ஒண்ணு எனக்கு அனுமதி தாருங்கள், நான் விபச்சாரம் செய்வதற்கு மட்டும் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். சஹாபாக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பெண்களை பார்ப்பதற்கே நாயகம் தடை என்று சொல்லி இருக்கும் பொழுது விபச்சாரத்திற்கு இவர் அனுமதி கேட்கிறாரா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உச்சகட்ட கோபம். சில சஹாபாக்களுடைய கண்கள் எல்லாம் சிவந்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை என்றால் அந்த இடம் வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் நாயகம் அந்த இடத்தில் இருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்லாமல், அப்படியா, யாராவது இப்படி கேட்க முடியுமா? உலகத்தில் எந்த மத தலைவராவது இப்படி ஒருவர் வந்து சொன்னால் அப்படியா என்று கேட்க முடியுமா? நாயகம் கேட்டார்கள், அப்படியா என்று கேட்டுவிட்டு அவர்கள் சொன்னார்கள், சகோதரரே, நீங்கள் சொன்னதை கொஞ்சம் யோசியுங்கள். உங்கள் தாயிடம் யாராவது இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் உங்களால் ஏற்க முடியுமா? உங்கள் சகோதரியிடம் யாராவது இப்படி ஒரு வார்த்தை சொன்னீர்களா ஏற்க முடியுமா? நீங்கள் எந்த பெண்ணை சொல்லுகிறீர்களோ அந்த பெண் யாருக்காவது சகோதரனாக இருக்க மாட்டார்களா? யாருக்காவது தாயாக தந்தையாக இருக்க மாட்டார்களா என்று சொல்லும் பொழுது அவர் கொஞ்சம் அந்த நேரத்தில் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது அந்த சிந்தனைக்குள் நாயகம் அவர் போன பிறகு அவருடைய இதயத்தில் கை வைத்து துஆ ஓதினார்கள். அவர் முழுக்க பரிசுத்தமானவராக ஆகி போகிறார். எதற்கு சொல்லுகிறேன்? பாவிகளுக்கும் பெருமானார் தான் அருட்கொடை, பகைவர்களுக்கும் நாயகம் தான் அருட்கொடை. நீ பாவியா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தான் அருட்கொடை. இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று பகைவனாக இருந்தாலும் நாயகம் தான் அருட்கொடை. உருவிய வாளுடன் வந்து நின்றான் எதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக செல்கிறார்கள். ரொம்ப அயர்ந்த நேரத்திலே சஹாபாக்கள் ஒரு மரத்தின் கீழ் உறங்கி விடுகிறார்கள். பெருமானார் கொஞ்சம் தூரம் போய் ஒரு மரத்தின் கீழ் உறங்குகிறார்கள். இது ரசூலுல்லாஹ்வை கொலை செய்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் என்று உருவிய வாளுடன் பெருமானாருக்கு அருகில் வந்து கண்களில் வாளை கொண்டு வந்து நிறுத்தி நிற்கிறான் எதிரி. பெருமானார் திடீரென விழிக்கிறார்கள். சுற்றி எந்த சஹாபாக்களும் இல்லை. ரசூலுல்லாஹ்விடம் அப்படியே தைரியமாக அவன் கேட்டான், சொல் முஹம்மதே, இந்த வாளிடம் இருந்து என்னிடம் இருந்து உன்னை யார் காப்பாற்ற போகிறார்? இப்போ உன்னால் யார் காப்பாற்ற முடியும் என்று கேட்டார். உண்மையில் அந்த இடத்தில் சுற்றி யாரும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து இந்த சஹாபி அந்த சஹாபி என்றெல்லாம் சொல்லி நாயகத்திற்கு பழக்கம் அல்ல. பெருமானார் எந்த கட்டத்திலும் யார் என்று கேட்டால் நாயகம் சொன்ன ஒரே வார்த்தை அல்லாஹ் என்று தான் சொல்வார்கள். அப்போதும் ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னார்கள், அல்லாஹ் காப்பாற்றுவார், அல்லாஹ் என்று தான் சொன்னார்கள். உருவி வைத்திருந்த அந்த வாள், கையில் வைத்திருந்த வாள் நடுங்குகிறது. பெருமானுடைய வார்த்தை அல்லவா, சாதாரண மனிதனுடைய வார்த்தையிலே அல்லாஹ் என்று ஒரு விதமான பிரச்சனைக்கு மத்தியில் சொல்லும் பொழுது அல்லாஹ் பதிலளிப்பான் என்ற போது நாயகமே அல்லாஹ்வை கூப்பிடும் பொழுது அல்லாஹ் பதிலளிக்க மாட்டானா? கையில் வைத்திருந்த வாள் நழுவ ஆட ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் அந்த வாளை நன்றாக பிடித்துக் கொண்டு அடுத்தும் கேட்கிறார், சொல் நாயகமே, சொல் முஹம்மதே, சொல், அடுத்து உன்னை என்னிடம் இருந்து யார் காப்பாற்ற போகிறார்? 3 முறை நாயகம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்ல கையில் பிடித்த அந்த வாள் கை நழுவி கீழே விடுகிறது. நாயகம் எடுத்து சொன்னார்கள், இப்போது சொல், உனக்கு யார் காப்பாற்ற போகிறார்? அவருக்கு அல்லாஹ்வும் தெரியாது, ரசூலும் தெரியாது. நாயகமே, வாளை எடுத்தவரை நீனே சிறந்தவராக ஆகிவிட்டாய், என்னை விட்டுவிடு என்று கேட்கும் பொழுது பகைவரையும் பெருமானார் விட்டு அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்து அனுப்பினார்கள். உலகத்தில் இந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அருட்கொடையாக எப்படி ரசூலுல்லாஹ்வை அனுப்பியிருக்கிறார் என்றால் இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடையாக இருக்கிறார்கள். பகைவர்களுக்கும் பெருமானார் அருட்கொடை.
காபிர்களுக்கும் நாயகம் தான் அருள்கொடை. நாயகம் இஸ்லாமிற்கும் காபிர்களுக்கும் மத்தியிலே ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் எந்த பக்கம் நீதம் இருக்கிறது என்றால் கவனிப்பார்களே தவிர யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், யார் என்னை முகம்மதை நபியாக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்று நாயகம் சொல்வதா எப்போதும் பார்த்தது கிடையாது. ஒரு காபிரும் ஒரு முஸ்லிமும் ஒரு நில விஷயத்திலே பிரச்சனை வந்து ரசூலுல்லாஹ்விடம் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறார்கள். விசாரித்து பார்க்கும் பொழுது உண்மையிலே அந்த நிலம் போக வேண்டியது இருக்கிறது, அது காபிரின் பக்கம் தான் நியாயம் இருக்கிறது. இந்த முஸ்லிம் ஏதோ ஏதோ சொல்லி மழுப்புகிறாரே தவிர உண்மை இவர் பக்கம் இருப்பதை போல் தெரியவில்லை, இல்லவும் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் அவர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார், நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டிருக்கிறேன், நாயகமே எனக்கு எதிராக என்னவெல்லாம் சொல்கிறார் பாருங்கள். அப்ப இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் மறுபொழுதே தெரிய வேண்டும், இவர் மீது தவறு இருக்கிறது, அதை எப்படியாவது அல்லாஹ் ரசூல் என்று சொல்லி சரிகட்டுவதற்காக இவர் பேசுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்க விசாரித்து விட்டு அவருக்கு சொன்னார்களாம், இந்த உண்மையிலேயே இந்த நல பிரச்சனை என்பது அவருக்கு போய் சேர வேண்டியது, இதை நீங்கள் கேட்க வேண்டாம் என்று சொல்லி அவருக்கு தீர்ப்பளிக்கிறார்கள். அப்பொழுதுதான் உத்வேகப்பட்டு அவர் பேசுகிறார், என்ன அல்லாஹ்வையும் ஏற்று உங்களையும் ரசூலாக ஏற்றதனுடைய பின்னணியாக எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய லாபம் இதுதானா, எனக்கு இப்படித்தான் நீங்கள் லாபம் கொடுப்பீர்களா என்று கேட்டவுடன் பெருமானார் முகம் மாறியது. நாயகம் சொன்னார்கள், உங்களில் யாராக இருந்தாலும் சரி மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வரும் பொழுது ஒரு காபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் மத்தியிலே பிரச்சனை என்றால் உண்மையில் யார் பக்கம் நீதம் இருந்தால், காபிர் பக்கமே நீதம் இருந்தால் இந்த முஹம்மத் காபிர்களுக்கு சார்பாக முஸ்லிமுக்கு எதிராக நின்று அல்லாஹ்விடத்தில் வாதாடுவான், தீர்ப்பை வாங்கி கொடுப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எந்த மத தலைவராலும் இந்த வார்த்தை சொல்ல முடியாது. என்றால் மத தலைவர்கள் என்றால் அந்த மதத்திற்குள் புதைந்து விடுவார்கள், அவ்வளவுதான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதத்திற்குள் புதைந்த நபி கிடையாது. உலகத்தில் உச்சத்தில் நீதத்தை எடுத்து வந்து கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னார்கள். அப்போ காபிர்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அருட்கொடையாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வை ஜீவித்த காலத்திலே அழிப்பதற்கு ஏராளமான வித்தைகள் செய்தார்கள். எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யலாம், ஒரு கட்டத்தில் முடியாது என்ற கட்டத்தில் விஷம் கொடுத்தாவது நாயகத்தை கொலை செய்யலாமே என்ற கட்டத்திற்கெல்லாம் வந்தார்கள். அதிலும் ஒரு யூத பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு அழைத்து அவருடைய நோக்கம் என்னவென்றால், உண்மையில் இவர் நபியாக இருந்தால் நாம் கொடுக்கக்கூடிய இந்த விஷம் இவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, இல்லை அவர் நபி இல்லை என்றால் கண்டிப்பாக இவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இவர் இறந்து போய்விடுவார் என்ற எண்ணத்தில் ரசூலுல்லாஹ்வை விருந்துக்கு அழைத்து விருந்து உபசரிப்பதற்காக அழைத்து பின்னால் அதில் விஷம் கலந்து கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் தெரிந்தும் உண்டார்கள், எல்லாம் தெரிந்தும் உண்டார்கள். உண்ட ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்கவில்லை, எந்த விதமான பிரச்சனையும் வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக உணவு உண்டுவிட்டு துஆவும் செய்துவிட்டு போய் சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு நாயகத்திடம் கேட்கப்பட்டது. பெருமானார் சொன்னார்கள், நடந்ததெல்லாம் உண்மைதான், நான் அந்த பெண்ணை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் யோசிக்க வேண்டும், இந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ் மன்னித்தாலும் கூட பின்னால் அது வருகிறது. பெருமானாருடைய சக்கராத்துடைய நேரத்தில் அப்போது சாப்பிட்ட அந்த விஷத்தினுடைய கடைசி கடைசி நிலை அப்போது வெளிவருகிறதாம். சொன்னார்களாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை, அந்த அந்த நேரத்தில் யூத பெண் கொடுத்த அந்த விஷத்தினுடைய தாக்கம் இப்பொழுது எனது உடலுடைய அந்த சிறு நரம்பை பிடித்து இழுக்கிறது ஆயிஷா, நான் என்ன செய்வேன் என்று கேட்டார்களாம். அவ்வளவு சக்கரமான நேரத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மன்னித்து விட்டேன், அந்த பெண்ணை மன்னித்து விட்டேன் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னார்கள் என்று படிக்கிறோம். யோசிக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு எப்படியெல்லாம் அருட்கொடையாக வந்திருக்கிறார்கள். பகைவருக்கும் நாயகம் அருட்கொடை, எதிரிகளுக்கும் நாயகம் அருட்கொடை, இன்னும் சொல்ல போனால் மிருகங்களுக்கும் விலங்கினர்களுக்கும் பெருமானார் தான் அருட்கொடை. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள், அவரிடம் பறவை பேசியது, அது பேசியது, இது பேசியதெல்லாம் வரலாறு படிப்போம். அது மட்டுமல்ல வரலாறு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா மிருகங்களும் பேசியது. எல்லாம் பெருமானாரிடம் அவருடைய முதலாளி ஏதாவது செய்து விட்டால் முகம் மாற்றத்தை வைத்து பெருமானாருக்கு காட்டி கொடுத்து விடும். ஒட்டகம் ஒரு தடவை அப்படியே ஒரு முகமாற்றத்துடன் நின்றது. நாயகம் பார்த்தவர்கள் கிட்டே வந்தவுடன் என்னவென்று கேட்க ஒட்டகம் சொன்னதாம், இல்லை யா ரசூலுல்லாஹ், என்னுடைய முதலாளி எனக்கு சரிவர உணவு வைப்பதில்லை, என்னை பட்டினி போடுகிறார். உடனே நாயகம் 3 முறை அவரை கூப்பிட்டு, ஏன் இப்படி செய்கிறீர்கள், கொடுக்க வேண்டிய உணவை சரியாக கொடுங்கள். இதே நிகழ்வு ஒரு மானைக்கு நடந்தது. அந்த மானுடைய பொறுப்புதாரியை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசியிருக்கார்கள். இப்படி ஏராளமான நிகழ்வுகளை ஹதீஸ்ல இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலங்குகளுக்கும் நாயகம் அடிப்படையாக இருந்திருக்கிறார்கள். சபையிலே பெருமானார் தோழர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது ஒரு பறவை, தாய் பறவை வந்து அந்த சபையை சுற்றி சுற்றி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து விட்டு கேட்டார்கள், இது சுற்றி சுற்றி வருகிறது என்றால் இது ஏதோ அது குஞ்சை நாடிதான் வந்திருக்கிறது, நீங்கள் யாரோ ஒருவர் அதை பிடித்து வைத்திருக்கிறீர்கள். ஒரு சஹாபி அந்த குஞ்சை பிடித்து அந்த போர்வைக்குள் அவர் வைத்திருந்த அந்த துண்டுக்குள் மறைத்து வைத்திருந்தார். எனவே உங்களில் யாராவது அப்படி வைத்திருந்தால் அதை விட்டு விடுங்கள், அந்த தாய் பறவையுடன் அது சேர்ந்து போகட்டும் என்று சொல்ல அந்த சஹாபி யார் சொல்லுதான் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அதை விட்டு விடுகிறார். யோசிக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பறவைகளும் சரி மிருகங்களும் சரி நேராக நாயகத்திடம் பேசினாலும் அதை புரிந்தார்கள், பேசாவிட்டாலும் பெருமானார் அதை புரிந்து கொண்டார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அருட்கொடை என்பது இஸ்லாமியர்களையும் தாண்டி, மனிதர்களையும் தாண்டி, விலங்குகளையும் தாண்டி, அனைவரையும் தாண்டி பெருமானார் தான் அருட்கொடை. இன்னும் உச்சகட்ட அளவில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் பறவைகளை எல்லாம் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரற்ற கட்டைகளுக்கும் ஜடமாக உயிரே இல்லாத வஸ்துகளுக்கும் நாயகம் அருட்கொடையாக இருந்தார்கள். சில நேரங்களில் இதை நம்முடைய அறிவை ஏற்றுக்கொள்ளாது. இதுவரையும் சொன்னீங்க சரி, ஏன்னா இதுவெல்லாம் உயிர் உள்ளது. ஒரு கட்டத்தில் இதற்கெல்லாம் பாசம் என்றால் என்னன்னு தெரியும், பிரியம் என்றால் என்னன்னு தெரியும். ஏன்னா பிரியத்திற்கு காரணம் அதற்கு ஒரு தாய் ஒரு தந்தை எல்லாம் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாயகத்தையும் இதெல்லாம் சுற்றி சுற்றி வரலாம் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உயிரே இல்லாத ஜடப்பொருளும் பெருமானாரை பிரியப்படுகிறது. நாயகம் இந்த உலகத்திற்கு அந்த ஜடப்பொருள் அருட்கொடையாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் நினைப்போம். சைகான கிட்ட சொல்லப்படால் எல்லா ஆதாரபூர்வமான நூல்களிலும் பதிவு செய்த பலதாரம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே எப்போதும் ஒரு மெம்பர் படியிலே இருந்து உரை நிகழ்த்துவார்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகு அந்த மெம்பர் படி எதிரே நாயகம் ஏறி நிற்பார்களோ அந்த மெம்பர் படி பலதாகி கொஞ்சம் உடைச்சலாக ஆனதினால் அதை சஹாபாக்கள் தள்ளிவிட்டு புது மெம்பர் படி செய்து வைத்தார்கள் நாயகம் ஏறி உரை நிகழ்த்துவதற்காக. அப்போது முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் அந்த மெம்பர் படியில் ஏற இருக்கிறார்கள். இந்த மெம்பர் படி கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டது. சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சபையில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது அந்த மெம்பர் படியில் ஏறி உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். பெருமானார் ஏறினார்கள். ஏறி பெருமானார் உரை போய் கொண்டே இருக்கிறது. ஒரு பாதி உரையை தாண்டியவுடன் அவ்வளவு நாயகம் பேசினார்கள் என்றால் எப்படி அமைந்திருக்கும்? அந்த அமைதிக்கிடையிலே ஒரே ஒரு அருள்குரல், ஒரு ஒட்டகம் அழுதால் எப்படி கீச் கீச் என்ற ஒரு மாதிரியான சத்தம் வருமோ அதுபோல ஒரு அருள்குரல் மதீனாவுடைய மஸ்ஜித் நபிக்குள்ளே ஏற்படுகிறது. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன யாரும் அழுவதை போல் தெரியவில்லை, ஆனால் அழுகுறை எங்கிருந்துதான் வருகிறது, இந்த அழுகுறை எங்கிருந்து வருகிறது யாருக்கும் தெரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போதே பார்க்கிறார்கள். எதை பார்க்கிறார்கள்? அந்த மெம்பர் படையை பார்க்கிறார்கள். 2-3 தடவை நாயகம் பார்த்தார்கள். அதனுடைய அழுகை நிப்பாட்டியது போல் தெரியவில்லை. மீண்டும் விம்பி அழுகிறது என்று சொல்வார்களே, அப்படி அது அழ ஆரம்பித்து விட்டது. உரை நிகழ்த்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியிலிருந்து இறங்கி வந்து அந்த மெம்பர் படி, அந்த பலதாகிவிட்ட அந்த மெம்பர் படியினுடைய மேலே கை வைத்து தடவினார்கள். நாம் யோசிப்போம், நம்முடைய பிள்ளைகள் அழுகிறது என்று சொன்னால் பிள்ளைகளுடைய அழுகையை அமர்த்துவதற்காக கொஞ்சம் தலையில் வைத்து கை தடவி நம்மை இறுக்கி அணைத்துக் கொள்வோம். அப்படி அணைத்துக் கொள்ளும் பொழுது அலமாரமித்த அந்த பிள்ளை கொஞ்சம் அமர்ந்து நிற்கும் அழுகையில். அது பிள்ளைகளுடைய தன்மை அது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜடப்பொருளுக்கு இங்கு கை வைத்து தடவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கை வைக்கும் பொழுது அதுவரையும் அழுத அந்த அழுகுரல் கொஞ்சம் நின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்தினால் அது அழுதது என்று வரலாறு பதிவாகிறது. யோசிக்க வேண்டும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அருட்கொடை என்றால் எந்த அளவுக்கு இருந்தார்கள். எனவேதான் சஹாபாக்கள் பெருமானார் பிரிந்து சென்றார்கள் என்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. யோசிக்க வேண்டும், எந்த விதமான உணர்வும் இல்லாத இந்த கட்டையுடைய ஒரு சில நிமிடங்கள் நாயகத்தை விட்டு பிரிந்ததற்காக அப்படி விம்பி அழுகிறது என்றால் சஹாபாக்களுடனே இருந்த அந்த ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை விட்டு போய்விட்டார்கள் என்ற பொழுது அந்த சஹாபாக்களால் அது எப்படி ஜீரணிக்க முடிந்தது? எப்படி உள்வாங்க இருந்தது? தாயோ தந்தையோ அவர்கள் அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. உலகத்தில் எல்லாவரையும் விட உச்சத்தில் வைத்து பார்த்த ஒருவர்கள் நாயகம் மட்டும்தான். சில சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்றால் கிட்டத்தட்ட தூக்கி
கொண்டே இருப்பார்கள். நடுஜாமத்தில் எந்திரிக்கும் பொழுது நாயகத்துடைய ஞாபகம் வருமாம். ஓடி வந்து பெருமானார் வீட்டு கதவை தட்டி, நாயகமே உங்களை பார்க்க வேண்டும் என்று பார்த்து விட்டு போவார்களாம். இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த தூக்கம் ஒரு நாள் கெட்டு போகாது, பல நாட்கள் கெட்டு போய்விடும். பல சகாபாக்கள் வெளியூருக்கு போனவர்கள் வெளியூரில் இருக்க முடியாமல் ஒரு 3 நாட்களுக்கு மேல் நாயகத்தை முகத்தை பார்க்க முடியாமல் ஓடி வந்து விடுவார்கள் வியாபாரத்தை விட்டு. ஏன் வந்தீர்கள்? யார் சொல்றதா உங்களை பார்க்காமல் எங்களால் அந்த ஊரில் தங்க முடியவில்லை. எதற்கு நாயகம் சகாபாக்கள் இப்படி பிரியம் கொண்டவர்களாக ஆனார்கள் என்பது இந்த ஜடப்பொருளின் மீது உண்டான பிரியத்தை நம்மால் உணர முடிகிறது. அப்ப அந்த சகாபாக்கள் எப்படி பிரியம் கொண்டிருப்பார்கள்? எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அருட்கொடையாக ஆக்கியிருக்கிறான் என்றால் எப்படியெல்லாம் அருட்கொடையாக ஆக்கியிருக்கிறான் என்பதை நாம் பார்த்தோம். அந்த நாயகத்திற்கு நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் திரும்ப திரும்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றில் ஒன்றே ஒன்றுதான், நாயகத்தை போல நமது வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வது. ரசூலுல்லாஹ்வை மட்டும் தலைவருடைய ஸ்தானத்தில் வைத்து பார்ப்பது. தலைவர் என்று சொன்னால் பெருமானார் மட்டும் தான் நம் கண்களுக்கு முன்னால் வர வேண்டும் தவிர உலகத்தில் வேறு யாரையும் நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்படி ஒரு முஸ்லீம் ஆனால் தான் அவன் உண்மையான முஸ்லீமாக நான் அல்லாஹ்விடத்தில் போய் நிப்பாட்ட முடியும். ஒரு பேச்சுக்கே கூட, ஒரு விளையாட்டாகவே கூட அந்த வார்த்தை நமது வாயிலிருந்து வரக்கூடாது. தலைவர் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான் ஒரு முஸ்லிமுக்கு தலைவராக இருக்க முடியும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக பின்பற்றுவோமாக. அதற்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آله وسلم عليهم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انت السلام ومنك السلام تبارك